வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் முழு பைபிளையும் அவரை சோதிச்சு பார்க்க சொன்ன ஒரே இடம் தசமபாகம். அவரை சோதிச்சு பார்க்க சொன்ன காணிக்க போட்டு என்ன டெஸ்ட் பண்ணி பாருன்றார் ஆண்டவர். நீங்க ஏசப்பாவை பிசாசு என்ன பண்ணா கீழே குதி, ஆண்டவர் உன்னை தாங்குவார், கையில தேவதூதன் தாங்குவார் முயற்சி பண்ண சொல்றாரு. உன் தேவனை பரீட்சை பாராதைப்பாயாக. உன் கர்த்தர் என்ன பண்ற, சோதிக்காத. நான் இங்க கீழே குதிக்கிறேன், பைக்ல என்ன பண்ணுவேன், கையை விட்டு ஓட்டுவேன், ஆண்டவர் என்ன காப்பாத்துவாரா. ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு, சிங்க குகையில போட்டு என் தேவதை நான் வணங்குற துஷ்ட தெய்வனை காப்பாத்து சொல்லி சிங்க குகையில குதிக்கிறாரு. குதிச்சு அடுத்த செகண்ட் பிச்சு சாப்பிட்டுச்சு. கடவுள் பேரை சொல்லி ஒரு நல்ல பிரசங்கியா நம்ம சபையில ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெரியாம போனா காப்பாத்துவாரு. நான் பாட்டு திமிர்ல கை விட்டு ஓட்டுவேன், லைசன்ஸ் எல்லாம் ஓட்டுவேன், ஹெல்மெட் எல்லாம் மாட்டி ஸ்கிட் அடிப்ப ஆண்டவரை காப்பாத்துவாருன்னா அது பண்ண மாட்டாரு. அப்ப முழு பைபிள்லயும் ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சோதிச்சு பாருன்றாரு. தசம பாகம். இன்னைக்கு நீங்க தசம பாகம்னா சம்பளத்துல 10ல் 1 பகுதி. சம்பளத்துல இன்னைக்கு நீங்க டிவியை திறந்தீங்கனால முதல்ல காணிக்க அந்த தசம பாகத்தை ஒரு டிவி சேனல் எடுத்தோடனே ஒரு பிரசங்கம் பண்றாரு. உங்க சர்ச்சுக்கு எல்லாம் கொடுக்காதீங்க, எங்க கொடுத்துரு, என் டிவிக்கு அனுப்பி விட்டுரு. அது அவர் பேச்சே அதான் இருக்குது. ஒருத்தர் காப்பி எல்லாம் போட்டு உட்கார்ந்துக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் இருக்குது. தசம பாகத்தை என்ன பண்ணிடு, உன் சர்ச்சுக்கு எல்லாம் கொடுக்காத. அதனால பைபிள் என்ன சொல்றது, உன் ஆலயத்தில் ஆலயம் அண்டர்லைன் வேர்ட், ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி சொன்னார். அப்ப ஏசப்பா பழைய ஏற்பாடுப்பா, புதிய ஏற்பாடுலாம் இல்ல. அப்படியா? அப்படி இல்லன்னா 23:23 சொல்லுது, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாமிலும் வெள்ளையத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பட்டிருக்கிற விசேஷித்தவைகளையும் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவையெல்லாம் செய்ய நல்ல கவனிங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் நீதி நியாயத்தையும் செய்ய. தசமபாகத்தை கூட ஆண்டவர் என்ன சொல்ற, தசமபாகம் கொடுக்குற கேரக்டர் சரியில்லை. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ நல்ல கேரக்டராகவும் இருக்கணும், தசமபாகத்தை கொடுக்க சொல்லி ஏசப்பாவும் சொல்லி இருக்கிறார். அப்ப நிறைய நேரம் சில பேர் என்னன்னா, இந்த சர்ச்சிலையா தசமபாகம் கேட்க மாட்டாங்கப்பா, அதனால அந்த சர்ச்சைக்கு போவேன் அப்படின்னு ஒரு இடத்துல காணிக்க கொடுக்கறதுக்கு பயந்து நீ போறேன்னா நம்ம என்ன ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் இல்ல. எங்க வீட்டுல எல்லாம் சாக்லேட் ₹1 கேட்டா 90 கிட்ஸ் இல்ல, ₹1 கேட்டா உதைப்பாங்க. ஆனா சர்ச்சைக்கு போகும்போது கையில ₹10 கொடுத்து அனுப்புவாங்க, போய் காணிக்க போடு. எங்களெல்லாம் அப்படி வந்தாங்க. அதெல்லாம் சுட்ட பண்ணிடலாமெல்லாம் நினைப்பேன். சின்ன வயசு பாவம், அதனால கர்த்தர் மன்னிப்பாராங்க. அதனால அப்படிலாம் இருக்கும். அப்படி எல்லாம் வளர்த்ததுனாலதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இருதயம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 10 குஷ்டரோகிகள் வந்த போது ஆண்டவர் அவளை சுகமாக்கி, லூக்கா 17:14 10 குஷ்டரோகி வராங்க, ஆண்டவர் 10 பேரையும் சுகமாக்குறாரு. சுகமாக்கிட்டு நீங்க எங்க போங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல, ஆசாரி சர்ச்சுக்குள்ள ஆசாரியர் பாரு, ஆசாரியர் போங்க. ஏன் ஆசாரியர் பார்க்க அனுப்புறாரு? ஆசாரியரை இப்ப படிச்சா இல்லைங்களா, வெறும் கையில போய் பார்க்க முடியாது. போனா அவங்க என்ன பண்ணணும், காணிக்கையோட தான் போகணும். ஆண்டவர் எங்க அனுப்புறாரு, வீட்டுக்கு போயிடுன்னு சொல்ல. அவங்களே குஷ்டரோகி பிச்சை எடுத்து ஏதோ 5-10 வச்சிருக்காங்க வச்சுங்களேன், அதை எடுத்துட்டு போய் கர்த்தர் கூடன்னு அனுப்புறாரு. அப்போ அப்ப நன்றி உள்ள இருதயத்தை நம்ம இதுல காமிக்கணும். அப்ப ஆராதனையில இதுவும் ஒரு பகுதி. சர்ச்சு தான் நம்மளுக்கு கொடுக்கணும் இல்ல, கர்த்தர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் இல்ல, நாம கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு பிரேயருக்கு போயிருந்தப்போ நானும் பிரதர் டேவிட்டும் அந்த குழந்தைக்கு பர்த்டே எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த குழந்தை கையில காணிக்கை கொடுத்து அனுப்புறாங்க. காணிக்கை அவர் வாங்கிட்டு இவரு ஒரு காசு கொடுத்தாரு. நான் தான் உனக்கு கொடுக்க போறேன் கிஃப்ட், நீ எனக்கு கொடுக்காதமா? இல்ல, நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா நீ அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு கொடுக்குறல்ல, அது ஆசீர்வாதம். அப்ப நீங்களும் நானும் இந்த காணிக்கையில ஒரு ஆராதனை செய்யதான் ஆண்டவர் வச்சுக்கிறார். கண்கள் மூடி ஜெபம் போடும், கண்களை மூடி. பைபிள் திட்டம் தெரியுமா சொல்லு, ஒருவரும் விசனமாயோ கட்டாயமாயோ அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமா இருக்கிற ஆண்டவரே. நம்ம எல்லாம் எதுக்கு ஓடுறோம், எதுக்கு வேலைலாம் எதுக்கு செய்யணும், சம்பாதிக்கணும், பணம் வரணும். நம்மளுக்கு பெரிய வாழ்க்கையில பெரிய பகுதி அந்த பணம் தான் இருக்குது. ஆனா அப்பேற்பட்ட பணத்தையே நம்ம கர்த்தருக்காக கொடுக்கும் போது, ஆண்டவரே இந்த பணம் எல்லாம் எனக்கு முக்கியம் தான், ஆனா அதை விட முக்கியம் நீர் ஆண்டவரே. என்னை நடத்துறது என் வேலை இல்லை, என்னை நடத்துறது என் தொழில் இல்லை, என்னை நடத்துறது என்னை வாழ வைக்கிறது ஆண்டவர் என் வருமானம் இல்லை, என் திறமை இல்லை ஆண்டவர், என் நம்பிக்கை
அது மேல இல்ல சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அப்பா எங்கள் காணிக்கையின் மூலமாக உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டு கொடுக்கிற இருதயத்தை தாரோம். நாங்க ஆண்டவரே பைபிள் சொல்ல ஆண்டவரை ஏமாத்துறோம். ஆண்டவர் நாங்க உங்களை ஏமாத்திர கூடாது ராஜா. வருமானத்துக்கு சரியா நாங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க, ராயனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க, கர்த்தருக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரை நாங்கள் காணிக்கை மூலம் உம்மை ஆராதிக்க உதவி செய்கிற ராஜா. அந்த ஆராதனையில ஒரு பகுதியான ஆண்டவர் காணிக்கையை நாங்கள் கொடுக்க ஆண்டவர் நன்றி அறிந்தவர்களாய் இருக்க உதவி செய்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்க ஆண்டவர் காணிக்கை கொடுக்கிறது அது வெறும் பணம் இல்லை. நாங்க உண்மை எவ்வளவு நேசிக்கிறோம் அடையாளம், உங்களை எவ்வளவு மதிக்கிறோம், நீங்க எவ்வளவு ஆண்டவர் வேல்யூ பண்றோம் அப்படின்றது அடையாளம் ராஜா. எங்களை தாங்கி நடத்துவீராக வந்திருக்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும். ஆண்டவர் நோக்கத்தோடு கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர் சுவாமி. வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்கள் சரியா கொடுக்காம இருந்தா எங்களுக்கு தயவாய் மன்னிப்பீராக. நாங்க உங்களை ஏமாத்திடக்கூடாது ராஜா. கர்த்தாவை நாங்கள் சரியா உங்களுக்கு கொடுக்க